அரசு ஓய்வூதியர்களுக்கான நற்செய்தி, ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய மற்றொரு தமிழ் வேட்பாளர். இலங்கையில் 22 மாணவர்களினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவி, தீவிர விசாரணையில் போலீசார். வடுக்குநாரி மலை குறித்து உயர்நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட இணக்கமான தீர்வு. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். அரசு ஓய்வூதியர்களுக்கான 3000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை தேர்தலின் பின்னர் எதிர்வரும் அக்டோபர் செப்டம்பர் மாதம் கொடுப்பனவுடன் சேர்த்து வழங்குமாறு அரசாங்க பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவை மீறி அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டமைக்கு எதிர்வரும் 12ஆம் திகதிக்கு முன்னர் உண்மைகளை தெளிவுபடுத்துமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் அரசு சொத்துக்களை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கும் அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தனியாக குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேர்தல் நோக்கங்களுக்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவ்வாறான செயல்கள் இடம்பெற்றால் அது தொடர்பில் முறைப்பாடுகளை தாக்கல் செய்யுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேர்தல் நோக்கங்களுக்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்திய சம்பவங்கள் சுதந்திரமானதும் நியாயமானதும் வாக்கெடுப்புக்கு இடையூறாக இருப்பதால் திடீரென நிறுவனங்களை சோதனையிட தனிக்குழுக்கள் நியமிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், அரசு சொத்துக்களை தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என மீண்டும் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபையினால் எதிர்வரும் 14ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை பகல் மற்றும் இரவு சேவையாக விசேட பேருந்து சேவையொன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. கண்டி எசல பெரகரா திருவிழாவுக்காக கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கி 438 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த இலங்கை போக்குவரத்து சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், கேகாலை, கொழும்பு, கம்பகா, நாவலப்பட்டி, கம்பளி மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருந்து 100க்கும் மேலதிகமான பேருந்து சேவைகள் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி எசல பெரகரா இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நுவரேலியா மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் களமிறங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் மலையக மக்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என நுவரேலியா மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் தெரிவித்திருந்தார். மலையக மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் வகையிலேயே தான் இந்த தேர்தலில் போட்டியிட எண்ணியதாக அவர் கூறியுள்ளார். தனமல்லிவில பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் 22 மாணவர்களினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார்.
ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தம்மை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததாக தனமல்வில காவல் நிலையத்தில் அம்மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய 22 மாணவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தனமல்வில காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஏனையோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய பிரதேசம் தொடர்பான சர்ச்சைக்கு நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் இணக்கமான தீர்வு ஒன்று எட்டப்பட்டுள்ளது. மேற்படி ஆலயம் காணப்படும் பிரதேசத்தில் தொன்மையான மரபுரிமை சின்னங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து அவற்றை பேணி பாதுகாக்க தவறிவிட்டதாக குறிப்பிட்டு 3 பெரும்பான்மை இனத்தவர்கள் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தன. நீதியரசர் MD நவாஸ் ஹிரான் குணரத்ன, அச்சல வெங்கலப்புலி ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களில் எதிர்மனுதாரர்களால் குறிப்பிடப்பட்டுள்ள வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான கனக ஈஸ்வரன், MA சுமந்திரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். தொன்மையான மரபுரிமை இடங்கள், நிலையங்கள், சின்னங்கள் அங்கிருந்தாலும் வரலாற்று காலங்களில் இருந்து அங்கு மேற்படி வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய வழிபாடு நடைபெற்று வருவதனால் அதனை தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது என்றும் இருவரும் வாதிட்டுள்ளனர். மேற்படி தொன்மையான மரபுரிமை மையங்களுக்கு பாதிப்போ சேதமோ ஏற்படாமல் இரு தரப்பினரும் தங்கள் வழிபாடுகளை தடையின்றி முழு அளவில் ஆற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என இணக்க ஏற்பாட்டை நீதிமன்றம் வழங்கியது. இவ்விடயத்தையொட்டி வவுனியா நீதிமன்றில் உள்ள பல்வேறு வழக்குகளுக்கும் நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள இந்த இணக்க ஏற்பாட்டை தெரிவித்து அதன் அடிப்படையில் தீர்வு காண்பதற்கு சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடவுச்சீட்டு அவசரமாக தேவைப்படுபவர்கள் மாத்திரம் தற்போது விண்ணப்பிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை கடவுச்சீட்டு அவசரமாக தேவைப்படாதவர்களை அக்டோபர் வரை காத்திருக்குமாறு அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். அக்டோபர் மாதத்திலேயே சர்வதேச தராதரத்துடனான கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் நியமனங்களை பூர்த்தி செய்யும் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு அக்டோபர் மாத இறுதியிலேயே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த கடவுச்சீட்டுகள் உலகளாவிய கடவுச்சீட்டு சுட்டனின் இலங்கையின் நிலைமையை மேம்படுத்த உதவும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய கடவுச்சீட்டில் உரிமையாளர்களின் அனைத்து விடயங்களையும் சேமித்து வைக்கும் மைக்ரோஷிப் காணப்படும். இது உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் உரிமையாளர்கள் குறித்த தகவலை பெறுவதை இலகுவாக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது கடவுச்சீட்டு காரணமாக இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்து நான் தனிப்பட்ட ரீதியில் அறிந்து கொண்டுள்ளேன் எனவும் கூறியுள்ளார். எனவே விமான நிலையங்களில் சோதனைகள் இடம்பெறும் போது எங்கள் மக்கள் எதிர்காலங்களில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஓய்வூதியர்களுக்கான நற்செய்தி ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவை. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய மற்றொரு தமிழ் வேட்பாளர். இலங்கையில் 22 மாணவர்களினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவி, தீவிர விசாரணையில் போலீசார். வெடுக்குநாரிமலை குறித்து உயர்நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட இணக்கமான தீர்வு. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல்.